Hey guys, welcome to SM Cruise Vlogs. இப்போ எங்கே இருக்கோன்னா அகெயின் கொல்லிமலை தான். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையிலேருந்து ஹெவி டிராஃபிக், அது இல்லாமல் 2 o'clock கிளம்புனேன். ஸோ அதனால் அங்கேருந்து எதுவும் ரெக்கார்டிங் பண்ணலை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எதுக்கு போகிறோன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல், அதுக்காக ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஃபேமிலி எல்லாமே பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. நான் வழக்கம் போல் பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70 ஹேர்பின் பென்ஸ் வழியாக தான் ஏற போகிறோம். இதுதான் செக் போஸ்ட். ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் எல்லாம் இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. அதனால் கிளைமேட்டு இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்குது. யூஸ்வலாக இங்கே நல்லா இந்த டைமில் வந்து கிளைமேட் நல்லா சில்லுன்னு தான் இருக்கும். அதோட நல்லா கொஞ்சம் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக்சுவலாக இந்த இயர் 2026 வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த இயர்லேயும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா நியூ இயரே வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி மழை இருந்துச்சு. மழையில் தான் நியூ இயரே ஸ்டார்ட் ஆணுச்சு சென்னையில். அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூஸாக ஒரு 3-4 டேஸாக எங்கள் ஊரில் மழை. ஸோ இந்த மாதிரி பொங்கல் டைமில் மழை வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக போயிருப்பேன், தம்மம்பட்டி வழியாக போயிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 70 ஹேர்பின் பெண்ட் தம்மம்பட்டி வழியாக வந்தீங்கன்னா அந்த 70 ஹேர்பின் பெண்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இந்த வழியாக வந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த வழியாக எப்படி வரணுன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து ரைட் எடுத்து சேலம் ரூட் எடுத்திங்கன்னா ஆத்தூர், சேலத்துக்கு முன்னாடியே ஆத்தூர்லேருந்து எகெயின் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ராசிபுரம் ரூட்டில் வந்துட்டு அங்கேருந்து காலப்பநாயக்கன்பட்டி அந்த ஊர் வந்தீங்கன்னா அங்கேருந்து எகெயின் லெஃப்ட் எடுத்திங்கன்னா காலப்பநாயக்கன்பட்டியிலேருந்து 8 கிலோமீட்டர் காரவள்ளி ஸ்ட்ரைட் ரோட்டு காரவள்ளி. அதுக்கு அடுத்தது 70 ஹேர்பின் பெண்டு நேராக கொல்லிமலை. இதுதான் இந்த ரூட்டோட டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக இப்போயும் பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிட்டுருக்கோம் பைக்கில். சேம் மூணார் போனோம் இல்லைங்களா, அண்ணனோட பெரிய பையன். அவனும் என் கூட தான் வர்றான். காலையிலேருந்து 2 o'clockலேருந்து ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம்.
ஆக்சுவலாக இந்த ரூட்லேயும் உங்களுக்கு அந்த மங்கீஸ் ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசாக இருந்துட்டு வரும்போதெல்லாம் மங்கி ப்ராப்ளம் இல்லை. இப்போ நிறைய. ஏன் அந்த மங்கி ப்ராப்ளம்னா, நிறைய டூரிஸ்ட் வராங்கள்ல, அவங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து பழகிட்டாங்க. அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, ரோடு சைட்லேயே தான் இருக்குது, உள்ளார போக மாட்டேங்குது. இங்கே பைக்கை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் அப்படி ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறது போயிட்டு வந்தீங்கன்னா டேங்க் கவரெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டோம். பஸ் எஸ்எம்ஆர். கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரைவேட் பஸ் மட்டும் போயிட்டுருக்கோம். மற்ற எந்த இதுலேயுமே சரி, மற்ற எந்த இதில் இல்லை. கொல்லிமலையில் 2 ப்ரைவேட் பஸ் மட்டும்தான், மற்ற எல்லாம் கவர்மெண்ட் பஸ் தான். சைக்கிளிங். கீழே ஒருத்தர் பார்த்தோம், இங்கே 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நாளைக்கு பொங்கல், இன்றைக்கி வந்து போகி. ஸோ வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்தாச்சு. இன்றைக்கி போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு பொங்கலை பார்த்துட்டு, பொங்கல் வந்து 3 நாள் செலிப்ரேஷன் இருக்கும் கொல்லிமலையில். ஃபஸ்ட் நாள் வந்து வீட்டு பொங்கல் சொல்லுவாங்க, வீட்டில் பொங்கல் வச்சுட்டு செலிப்ரேஷன். செகண்ட் டே வந்து உழவர் திருநாள். வீட்டில் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்துக்கும் பொங்கல், அது செகண்ட் டே செலிப்ரேஷன். தேர்ட் டே வந்து பிள்ளையார் பொங்கல். ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு மற்ற அன்னைக்கு தான் வந்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டு வீட்டில் நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்து சமைச்சு அந்த செலிப்ரேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அது இல்லாமல் இந்த பொங்கல் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும் இந்த ஆண்டிக்குளம்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அது நடக்கும். அப்புறம் சேர்வைன்னு சொல்லுவாங்க, அதுவும் வருவாங்க. ஆக்சுவலாக இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா போகணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு எனக்கு. பார்ப்போம், நல்லதே நடக்கும்.
ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது இந்த எல்லோ கலரில் சைடில் சேஃப்டிக்கு இந்த இது வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ஒர்க்கு போயிட்டுருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டைம் வரும்போதும் ஒர்க்கு போயிட்டுருந்துச்சு. இப்போ முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு குரூப் இருக்குது. ஆக்சுவலாக அந்த லீவ் ஒரு 3 to 4 days கண்டினியூஸாக இருக்கிறதுனால நிறைய ரைடர்ஸ் வருவாங்க இந்த டைம்லேயும். ஆக்சுவலாக அந்த பொங்கல் வந்து வீட்டில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க, மற்றவங்க வரமாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 1 day தானே, அது மட்டும்தான் பொங்கல். ரெண்டாவது திருவள்ளுவர் உழவர் திருநாளுக்கு வந்து அவங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வழி இருக்காது. இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவாங்க. ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுறதும் ஒரு ஜாலி தான், நல்லாயிருக்கும். ரிலேட்டிவ் எல்லாம் அந்த ஒரு நாள். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு. ஆனால் இங்கேயே நிறைய எல்லாம் குடிச்சிட்டு பாட்டிலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கொல்லிமலைக்காரையும் குடிக்கிறாங்க, ஆனால் டூரிஸ்ட் வரவங்களும் குடிச்சிட்டு அதில் தான் போடுறாங்க. எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, குடிக்கிறது எல்லாமே உடச்சி வேறு வச்சிடுறாங்க. முன்னாடி வருது இல்லைங்களா, இதுதான் 34 ஹேர்பின் பெண்ட் நம்பர் 34 இருக்கிறதுலேயே. இதுதாங்க ரொம்ப டேஞ்சரஸான பெண்ட். ஏன்னா ரொம்ப இந்த கர்வேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய பஸ்ஸு லாரிலாம் வந்துச்சிங்கன்னா மெதுவாக தான் இதை வந்து டர்ன் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் அதிலே வந்து பைக் நிறுத்திட்டு அந்த இது பார்ப்பாங்க.
அந்த இடத்துல நிறுத்துறது டேஞ்சர். ஏன்னா பைக்குன்னா கொஞ்சம் உள்ளார தள்ளி நிறுத்திட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கார் வந்து நிறுத்தினாங்கன்னா அந்த இடத்துலேருந்து பஸ் வரும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுதான் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் பெண்டு. இதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்குது, ஆனால் அது அந்தளவுக்கு டேஞ்சர் கிடையாது, ஆனால் அதுவும் டேஞ்சர் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். என்னென்னா இங்கே நிறைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது, அதிகமாக இருக்கும். ஹில்ஸ் டிரைவிங் தெரியாமல் வந்தாங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அது இல்லாமல் ஹேர்பின் பெண்ட் அந்த டர்னிங் வந்து நல்ல ஸ்லோப் அதிகமாக இருக்கும். அதில் வந்து சடனாக எடுக்க தெரியாதவங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அதனால் ஹில்ஸ் டிரைவிங் நல்லா தெரிஞ்சால் ஈஸியாக ட்ரைவ் பண்ணி போயிடலாம். தெரியாதவங்க வந்து இந்த பிளைண்ட் ஸ்பாட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாமல் அதுலேயும் ஸ்பீடாக வர்றதுனால தான் நிறைய ஆக்சிடெண்ட் இங்கே ஆகுது. இந்த மாதிரி சடனாக வரும் ஹேர்பின் பெண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு வந்து நான் இங்கே சின்ன வயசுலேருந்தே ஓட்டி இருக்கிறதுனால எனக்கு மேக்ஸிமம் எல்லா ஹேர்பின் பெண்டும் எப்படி இருக்குன்னு தெரியும். பிளைண்ட் ஸ்பாட் எங்கே இருக்குது, அடுத்தது என்ன வரும், எல்லாமே தெரியும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை.
உண்மையில இங்கே பெரிய மழையாக தாங்க பேஞ்சிருக்கு. வாவ், மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கீழே கவர் ஆகிருந்தா ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஏன்னா அந்த வியூ பாயிண்டில் இருந்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சுங்க இந்த சைடு. இதுதான் சார் ப்ராப்ளம். நீங்கள் கரெக்டாக டர்னிங்கில் நிறுத்திக்கிட்டீங்க, கார் ஓகே, பஸ் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே சார். ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. இந்த சைடும் கவர் ஆகிடுச்சு. அதான் இப்படி கவர் ஆகிட்டே வருது. இதெல்லாம் லேண்ட்ஸ்லைடிங் ஆனது. தெரியுதுங்களா? ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் ஃபுல்லாக எதுவுமே தெரியாத அளவுக்கு கவர் ஆகிடும். ஐ ஓரமாக போ.
லெஃப்டில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நாச்சி அம்மன் கோயில். சின்ன கோயில் தான். இங்கேருந்து இப்போ பஸ் கீழே இறங்குது இல்லைங்களா, அப்போல்லாம் பூஜை போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கோயில் அது. வெயிலும் அடிக்குது, மிஸ்ட்டும் நல்லா கவர் ஆயிடுச்சு. சோளக்காடு ரீச் ஆயாச்சு. இதுதான் 70 ஹேர்பின் பெண்ட் வழியாக வந்தீங்கன்னா இந்த ஊரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீச் ஆவீங்க. இதில் இங்கே லெஃப்டில் ஒரு ரோடு போகுது இல்லைங்களா, அந்த ரோட்டில் போனால் அரப்பளேஸ்வரர் கோயிலுக்கு ஷார்ட்கட். அது இந்த வழியாகவும் போகலாம். இது கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக வரும், 10 to 15 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக வரும். அது அவ்வளோ வராது, குயிக்காக போயிடலாம். போகிற வழியில் இந்த நம்ம அருவின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர்ஸ் இருக்கும், சின்ன வாட்டர் ஃபால், அதை பார்த்துட்டு போகலாம். அப்புறம் நம்ம அருவிக்கு அடுத்தது எட்டுக்கை அம்மன் கோயில், எட்டுக்கை அம்மன் கோயில், அந்த கோவிலும் அந்த ரூட்டில் தான் இருக்குது. நீங்கள் அரப்பளேஸ்வரர் கோயில் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டையும் பார்த்துட்டு போகலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டோட எக்கோ ஷாப். இங்கே உங்களுக்கு ஸ்டேவும் இருக்கும், ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். புல்லி ஹில்ஸ் ஃபயர் ஸ்டேஷன். இதுலேருந்து அப்படியே லெஃப்ட்டு போனீங்கனாலும் அரப்பளேஸ்வரர் கோயில் போக முடியும். இது கொஞ்சம் லாங்கு. நீங்கள் சோளக்காட்டிலேருந்து அப்படியே போனீங்கன்னா குயிக்காக போயிடலாம். ஆனால் சுற்றி பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வழியாக வரலாம், நோ ப்ராப்ளம். செம்மேடு இதுதான் மெயினான ஏரியா கொல்லிமலைக்கு. உங்களுக்கு எல்லாமே இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அது விட்டிங்கன்னா செங்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் மேக்ஸிமம் கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் கிடைக்கிறதுனா இங்கே தான் எல்லாமே. இதுதான் வல்வில் ஒரு ஸ்டாச்சு. ஓகே, இங்கே ஒரு பஸ் நிற்கிது. இந்த பஸ்ஸில் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாரையும் அப்பா வந்து கூட்டிகிட்டு கிளம்பிட்டார். பஸ்ஸு செம்மேடு வரைக்கும் தான். எங்கள் ஊருக்கு ஒரு பஸ் வரும் காலையில், ஆனால் அந்த பஸ் பிடிக்க முடியல. நாமக்கல் வந்ததே லேட்டு, அதனால் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியல. அங்கேருந்து செம்மேடு வரைக்கும் ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இங்கேருந்து அப்பா காரு எடுத்துகிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கார். ஸோ இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போயிட வேண்டியது தான்.
டர்னிங்கில் நிறுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். மழை டைம்லாம் வந்தீங்கன்னா அப்படியே ஸ்கிட் ஆகி இதாகும். ஆல்ரெடி நானே ஒரு தடவை அந்த இடத்துல ஸ்கிட் ஆகி விழுந்துருக்கேன். இப்போ இல்லை, அது விழுந்து ஒரு 5 வருஷமா இல்லை 7 வருஷம் ஆயிடுச்சு. அது அப்பாவோட பைக் எடுத்துகிட்டு வந்தேன். பைக் டயர் நல்லா பட்டன் இல்லை, அந்தளவுக்கு நல்லா தேஞ்சிருந்துச்சு. எதுவும் ஆகாதுன்ட்டு வந்தேன். ஒரு மிதப்பில் வருவோம் இல்லைங்களா, அந்த மிதப்பில் தான் வந்தேன். அப்படியே ஸ்கிட் ஆயிடுச்சு. ஓ, இப்போ அந்த டர்னிங் தாண்டி மேலே வந்து ஒரு இடம் இருக்குங்க. அது வந்து பொட்டானிக்கல் கார்டன். இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கலாம். அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா போட் ஹவுஸ் வரும் பாருங்க. லெஃப்டில் இருக்கு பாருங்கள், இதுதான் போட் ஹவுஸ். ஆனால் ரொம்ப அதிகமாகலாம் போட்டிருக்காதுங்க, 2 போட்டு தான் இருக்கும். அதுவும் சில டைமில் ஒர்க் ஆகாமல் நின்றுட்டுருக்கோம். ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஏரியும் வந்து ரொம்ப சின்னது. வாசலூர் பட்டி. அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு மட் ரோடு போச்சு இல்லைங்களா, அது வந்து சோளக்கண்ணி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகுது. அந்த ஊர் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே இருக்கும். அந்த ஊருக்கு பஸ்ஸே போகாதுங்க. அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது. கொல்லிமலையில் அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது. பஸ் ஆக்சஸ் வேணும்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இடம் நிறைய இடம் இருக்குது கொல்லிமலையில். அப்போ இதில் ஹில்ஸ் ஏரியாவில் எல்லா இடத்துக்கும் கொடுக்க முடியாதுன்ற ஒரு இது இருக்கும். ஒரு சில இடத்துக்கு கொடுக்கலாம், ஆனால் அதுக்கும் இல்லாமல் இருக்கும். கவர்மெண்ட் ஏதாவது பண்ணலாம், நம்ம கையில் எதுவும் இல்லை.
அண்ணாலாம் முன்னாடி இந்த காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் வந்து பேர் வெள்ளக்கல் ஆறுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் கீழே ஒரு ஆறு போகுது இல்லைங்களா, அந்த ஆறு அதுக்கு கீழே இருக்கிற கல் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதனால் இந்த இடத்துக்கு பேர் வெள்ளக்கல் ஆறு. ஆனால் இப்போ அந்த கல் ஒயிட் கலரில் இல்லை, பேர் மட்டும் அப்படியே இருக்குது. வீடு பக்கமாக வந்தாச்சு. ரோடு புதுசாக போட்டிருக்காங்க, அன்றைக்கி வந்து இப்போ போடலை. ஓகே, நல்லா இருக்குது ரோடு, இப்போ தான் போட்டிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா
ரிட்டர்ன் கிளம்பும்போது தான் மறுபடியும். நானும் வருஷம் வருஷம் ரெக்கார்டிங் பண்ணணும்னு பார்ப்பேன், அந்த செலிப்ரேஷன் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணணுன்னு தோண மாட்டேங்குது. ஸோ இந்த வருஷம் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணுவோம். Okay, bye. I will see you in next video.